விடாமுயற்சி திரைப்படம் தான். இந்த படம் வருமா வராதா, மகிழ் திருமணி அவர்கள் ஏன் இவ்வளவு வந்து படத்தை அப்படி செதுக்குறாரு அப்படின்னு இந்த படத்துல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த படம் என்ன ஹாலிவுட் படத்தோட ஒரு லைன் தான் எடுத்திருக்கீங்க, அப்படியே காப்பி பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த படத்தை தான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா எடுத்துடலாமே, ஏதோ நீங்களே கதையை தயாரிச்சு நீங்களே பண்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து விடாமுயற்சி டீம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இந்த படம் பெருசா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பிடிக்கல, ஒரு மாதிரி மிக்சரா தான் இருந்தாங்க. நாங்க அஜித் சார் இப்படி பார்க்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாசா தான் பார்க்கணும்னு நினைச்சோம், பட் இந்த படம் எங்களுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ட்டு அவங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணாங்க. கேங்கர்ஸ் திரைப்படம் வந்துச்சுங்க. அதுல வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சுந்தர் சி அண்ட் வடிவேல் அவங்களுடைய காம்பினேஷன் தான். ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்து அகைன் சேர்றாங்க. அண்ட் நம்ம நிறைய அவங்களோட காமெடிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஏரியாவுக்கு வாடா என்ன ஏரியா பேரே சொல்லாமல் இப்போ ஏரியாவுக்கு வர சொல்ற அப்படின்ற ஒரு காமெடியா இருக்கட்டும், அப்புறம் நாய் சேகரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கெட்டப்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து வடிவேல் சாரை வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம், மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சுந்தர்சி அவர்கள் கூட சேரும் போது தான் கிடைக்கும். முன்னாடி மாதிரி எங்களுக்கு வந்து சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே படம் பார்த்து எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் நீங்க கண்டிப்பா அந்த படம் பார்த்துருப்பீங்க கேங்கர்ஸ். அதுல உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஓகே 50-50 தாங்க. ரெட்ரோ படத்தை வந்து அதிக அளவில் ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா சூர்யா அவர்களுடைய தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து முந்தைய படங்கள் வந்து சரியா போகாதனால இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு மிக்சடு ஒரு 50-50 தான் இருந்துச்சு.